செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம், தமிழின பாசம். இது உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான். தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்ற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தன்னோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம்தான் நம்முடைய தமிழினம். நம்முடைய தமிழினத்திற்கு இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது. நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. கண்டங்களை கடந்து விட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை. பேரறிஞர் அண்ணா தான் சொல்வார், ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஜெர்மனி நாட்டில் உங்கள் எல்லாரையும், அதுவும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷனில் இருக்கிறத பார்க்குறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, சோசியல் மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். UAE, ஜப்பான், ஸ்பெயின், சிங்கப்பூர், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, பெரும்பாடுபட்டு தலைநிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோடு நடைபெறுவதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதுலேயும் முக்கியமாக ஒரு அயலக மண்ணில் நம்முடைய தமிழை கேட்கணும்னு ஆசை வந்துடும் எனக்கு. எல்லாருக்கும் இப்படிதான். அதனால தான் ஜெர்மனிக்கு வந்த உடனே முதல்ல உங்களை சந்திக்க வந்துட்டேன். இப்போ உங்களோட ஆரவாரத்தை கேட்கிறப்போ, மகிழ்ச்சியை பார்க்குறப்போ நொடியில் தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு. மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேறு இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டான். அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும் தமிழ்நாட்டு மேலேயே இருக்கும். தமிழ் நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்கள் அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு எத்தனை நாடுகளிலிருந்து நம்ம தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? 62 நாடுகளிலிருந்து வந்தாங்க. சொந்த மண்ணில் கால் வச்சப்போ அவங்க அடைந்த மகிழ்ச்சியை பார்த்து அதை நான் ரசித்தேன், புலங்காகிதம் அடைந்தேன், பூரிப்படைஞ்சோம். அடுத்து அயலக தமிழர் நல வாரியம், அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன், அதே போன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு சுழல் நிதி, தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கென்று இன்சூரன்ஸ், இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று எதிர்பாராத விதமாக உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம். இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து உதவுறோம். இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். உக்ரைன் நாட்டிலிருந்து 1524 மாணவர்கள், சூடானிலிருந்து 253 பேர், இஸ்ரேலிருந்து 123 பேர், வங்கதேசத்திலிருந்து 220 பேர், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து 119 பேரை மீட்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் சில நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா. சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. உடனே ஃப்ளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை கழிச்சிட்டு வர 10 லட்சம் ரூபாய் வழங்கணும். மயிலாடுதுறையை சார்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டப்போ 10 லட்சம் ரூபாய் செலவில் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளித்தோம். குவைத் தீ விபத்தில் சிக்கின 7 தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைச்சு அந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கணும். 2ஆம் உலக போரில் போர் கைதிகளாக இருந்து
மறைந்த தமிழர் நினைவா தாய்லாந்து நிலுகல் அமைக்க 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். ஜெர்மனி வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார்.